பாட்டி வைத்தியன்றது அந்த காலத்தில் இருந்தது தான். ஒரு ப்ரெக்னன்சி டைமில் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், ஏன்னா இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடி இருப்பாங்க. ப்ரெக்னென்ட் உமன்ஸ் எல்லாரும் பயங்கரமாக டான்ஸ் ஆடி இருப்பாங்க. ஸோ சில விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, இப்படி நடந்துக்கணும், இப்படி இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய ப்ரெக்னென்ட் உமன் எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்போ கம்பேர் பண்ணி? டான்ஸ் ஆடினது எனக்கு அங்கேயே அது ஒரு பெருசாக தெரியலை. ஏன்னா தலையில் தண்ணி குடம் தூக்கிட்டு 1 கிலோமீட்டர் நடந்து போகிற பொண்ணு நிறமாசக்காரியை விட இவங்க இவ்வளவு ஏசி ரூமில் இவங்க டான்ஸ் ஆடுறது பெருசு இல்லை. சந்தோஷமாக இருக்காங்க, டான்ஸ் ஆடி காட்டுறாங்க. அதுக்காக அந்த கிராமத்தில் உள்ள பெண் கஷ்டப்படுறதை விட இவங்க இவங்க எதுவும் பெருசு இல்லை. வீட்டில் பிரசவம் பார்க்குறது குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த வீட்டில் பிரசவம் பார்த்ததுனால நிறைய இழப்புகள்லாம், தாய்க்கு இழப்பு, பிள்ளைங்களுக்கு இழப்பெல்லாம் நிறைய வந்துச்சு. அதெல்லாம் தாண்டிட்டோம். அதெல்லாம் வளர்ச்சி தான். நிறைய மருத்துவ வளர்ச்சி, நிறைய வளர்ச்சி இருக்குப்பா. எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரசவம் கிராமத்தில் ஆயிருக்கு. குழந்தை தலைகளாக இருக்குது. தலை தான் முதல்ல வரணும், நார்மல் டெலிவரி. அந்த கிராமத்தில் ஒரு ஆயா தான் பார்ப்பாங்க பிரசவம். கால் வருது முதல்ல. இதை கிராமத்துலேருந்து அங்கேருந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த கிராமத்துலேருந்து டவுன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா 15 கிலோமீட்ரு. இந்த ஆயா என்ன பண்ணுறாங்க, அந்த புருஷனும் பொண்டாட்டியும் 12 வருஷம் குழந்தை இல்லாமல் குழந்தை டெலிவரி ஆகி அதுக்கான அறிகுறியெல்லாம் பட்டுருச்சு. புள்ள பிறக்க போகுது, தூக்கிட்டு போக முடியாதுன்னொடனே இந்த வயசான அம்மா என்னையை நம்பு, நான் உனக்கு குழந்தைய நல்லா எடுத்தாரேன்னு சொல்லி அந்த அம்மாவும் சொன்னுச்சு. அவங்களும் நம்பிக்கை இருந்தாங்க. தலையால் முட்டி 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 அந்த வந்த காலை உள்ள தள்ளி அப்படி பிள்ளையோட ஷேஃபையே திருப்பி தலையை கொண்டாந்து வச்சு தலை வழியாக பிரசவம் எடுத்தாங்க. இது நான் இருக்கேன், பிரசவத்தும் போது நான் இருந்தேன். அந்த குழந்தை பிறந்துச்சு. இன்னைக்கு அந்த பையனுக்கு 42 43 வயசு. அவனுக்கு குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு. ஏன்னா அப்போ எனக்கு அப்போ கல்யாணம் ஆன புதுசில் நடந்தது இது. ஏன்னா அவ்வளவு தைரியம் இருந்துச்சு. இப்போ தைரியமாக இருக்காங்க, பாதுகாப்பாக இருக்காங்கன்னா இப்போ மருத்துவ ஆலோசனையோட பாதுகாப்பில் இருந்தாங்க. அது எல்லாமே சரியாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் இதெல்லாம் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. பிள்ளைக்கு வாந்தி எடுத்துச்சுன்னா அது என்ன பிள்ளை பிறக்குதுன்னு பார்த்துருவாங்க. 2வது பிள்ளைக்கு வாந்தி எடுக்காமல் இருந்துச்சுன்னா மாற்றி தான் பிறக்கும். பிள்ளைக்கு தலையாக சுற்றுச்சு, இந்த தரம் தலையே சுற்றலை அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அப்போ மாற்றி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதெல்லாம் ஓரளவு கணிப்பு தான் கேட்குறேன். இந்த மாதிரி நிறைய இருக்கும் சொல்லுவாங்க. யோசனை நடந்து போகிறத பார்த்து சொல்லிடுவாங்க. வயிறோட சைஸை பார்த்து சொல்லுவாங்க. வயிறு கூர்மையாக இருந்தால் ஆண் குழந்தை, படர்ந்து இருந்தால் பெண் குழந்தை, அதெல்லாம் சொல்லுவாங்க. குழந்தை பிறந்த பிறகு அதோட நஞ்சு கொடி வரும். அந்த நஞ்சு கொடியை பார்த்து அடுத்த பிள்ளை என்னங்கிறத சொல்லிடுவாங்க, சொல்லுவாங்க. அவ்வளவெல்லாம் இருந்துச்சு. ஹனிமூன் கேள்விப்பட்டிருக்கேன். இது பேபி மூன்றது ரொம்ப புதுசாக இருந்தது. பேபி மூன்ங்கிறது சந்தோஷத்துக்காகத்தான்ப்பா. இப்போ இது உங்களுக்கு இதை சறுக்கு வச்சு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும்ட்டு போகிறீங்கன்னா அது சின்ன சின்ன சந்தோஷம் தான். அது பெண்களுக்கு எப்போ கிடைக்கும்னா அது இயற்கை எல்லாருக்கும் உள்ளது. நம்ம மாசமாக இருக்கும், அப்போல்லாம் புருஷன் முன்னாடி பேசிக்க கூட நேரம் இருக்காது. எப்பாவது தனியாக வருவாரா, இதை பற்றி பேசுவோமா, எனக்கு இந்த மாதிரி வயிற்ற பெரட்டுது, உங்கள் பக்கத்தில் இருக்கணும் போல இருக்குது, உங்கள் தோளில் சாஞ்சுக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லவும் முடியாது. அந்த கணவர் புத்திசாலிகளுக்கு புரிஞ்சுக்கவும் தெரியாது. இதனால டோட்டலாக விலகியே தான் இருப்பாங்க.